அண்மைச் செய்தி. சேலம் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட ஆண் குழந்தையை தற்போது காவல்துறையினர் மீட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சேலத்தில் அரசு மருத்துவமனையில் மாஸ்க் அணிந்த பெண் ஒருவர் ஆண் குழந்தையை கடத்தி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியானது. இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தி வந்த நிலையில் தற்போது அந்த குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். விவரங்களோடு மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், குழந்தையை கடத்திய நபர் யார் என்று தெரிந்திருக்கிறதா? எப்படி குழந்தையை மீட்டனர்? விவரம் என்ன? பாலசுப்ரமணியம், நேற்று சேலம் அரசு மோகன்குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த 5 நாட்களே ஆன ஆண் குழந்தையை பெண் ஒருவர் கடத்தி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர், சேலம் மாநகர காவல் ஆணையாளர், உதவி ஆணையாளர் ஹரிசங்கரி தலைமையிலான குழுவினர் பல்வேறு கோணங்களில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக நேற்று பிற்பகல் 1:30 மணி அளவில் கடத்தப்பட்ட இந்த குழந்தை எங்கே சென்றிருக்கிறது என்பது குறித்த இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இந்த தேடுதல் வேட்டையானது நடைபெற்றது. கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள், இரவு முழுக்க இந்த தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்றிருந்த நிலையில வினோதினி என்ற பெண்ணை காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். அந்த பெண் தான் குழந்தையை கடத்தி சென்றிருப்பது தெரிய வந்ததை அடுத்து குழந்தையை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. அதாவது பள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த தங்கதுரை வெண்ணிலா தம்பதிக்கு பிறந்த இந்த குழந்தை பிறந்த 5 நாட்களே ஆன நிலையில் அரசு மருத்துவமனையிலிருந்து பெண் ஒருவர் கடத்தி சென்ற அந்த சிசிடிவி காட்சிகள் நேற்று அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தான் இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்றது. கடத்தல் சம்பவம் நடைபெற்றதை தொடர்ந்து காவல்துறையினர் முக்கியமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதாவது அரசு மருத்துவமனையிலிருந்து அந்த பெண் குழந்தையோடு வெளியே சென்ற பகுதி மற்றும் பேருந்து, அங்க இருக்கக்கூடிய ரயில்வே நிலையங்கள் உள்ளிட்ட பல இடங்களுக்கு உடனடியாக காவல்துறையினர் தகவல் கொடுத்து அந்த பெண் சென்ற பாதை எது என்பது குறித்த விசாரணையும் தீவிரமாக நடத்தப்பட்டு அதன் பிறகாக கிட்டத்தட்ட நேற்று 1 மணி அளவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிகாலை 3 மணி அளவில் இந்த குழந்தையை மீட்டிருக்காங்க. இந்த குழந்தையை மீட்கப்பட்டு பத்திரமாக பெற்றோரிடம் ஒப்படைத்த போலீசார் தற்பொழுது அந்த வினோதினி என்ற பெண்ணிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வராங்க. அதாவது குழந்தையை எதற்காக கடத்தினார் அப்படிங்கிறது குறித்து தீவிர விசாரணையிலும் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக விசாரணைக்கு பின்னரே இந்த குழந்தையை வினோதினி எதற்காக கடத்தினார் என்பது குறித்த முழு விவரங்கள் தெரிய வரும். தற்போதைய சூழ்நிலையில் பெற்றோருக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக அந்த குழந்தை அவர்களிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பாலசுப்ரமணியம், சேலம் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட ஆண் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டு அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.